நமது முன்னோர்கள் மிகுந்த பக்தியுடனும் ஒழுக்கத்துடனும் அனுஷ்டித்து வந்த புனித நாட்களில் ஒன்றாகவும் விஷ்ணுபதி புண்ணியகாலம். ஆண்டுக்கு 4 முறை வரும் இந்த அரிய ஆன்மீக நேரம் சூரியன் ரிஷபம், சிம்மம், விருச்சிகம் மற்றும் கும்பம் ஆகிய ராசிகளில் பிரவேசிக்கும் தருணத்துடன் தொடர்புடையதாகும். அந்த சிறப்பு நேரத்தில் மகாவிஷ்ணுவின் அருள் பூமியில் அதிகரிக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. பொதுவாக மாசி, வைகாசி, ஆவணி, கார்த்திகை மாதப் பிறப்புகளில் இது குறிப்பிட்ட நாழிகை நேரத்தில் நடைபெறுகிறது. இந்த நேரத்தில் பெருமாள் கோவிலுக்குச் சென்று, குறிப்பாக கொடிமரம் உள்ள ஆலயத்தில் பக்தியுடன் சுமார் 21 முறை பிரதட்சிணம் செய்து, பின்னர் பெருமாளை தரிசித்து குடும்ப நலனுக்காக அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. கோவிலுக்கு செல்ல இயலாதவர்கள் வீட்டிலேயே தீபம் ஏற்றி துளசி சமர்ப்பித்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் செய்யவோ அல்லது ஓம் நமோ நாராயணாய மந்திரத்தை ஜபிக்கலாம். அதிகாலையில் சுத்த ஸ்நானம் செய்து மனதை ஒருமைப்படுத்தி பிரார்த்தனை செய்தால் மன அமைதி, குடும்ப ஒற்றுமை, வளம் மற்றும் நலன் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. மேலும் அன்னதானம், வஸ்திரதானம், கல்வி உதவி போன்ற தான தர்மங்களைச் செய்தால் பல மடங்கு புண்ணியம் சேரும் என பக்தர்கள் நம்புகின்றனர். கோபம், பொய், தீய எண்ணங்கள் ஆகியவற்றை தவிர்த்து நற்செயல்களில் ஈடுபடுவதுதான் இந்த புண்ணிய காலத்தின் உண்மையான பொருள். நம் ஆசைகள் நிறைவேறி ஆன்மீக முன்னேற்றம் பெற வழிகாட்டும் அரிய தெய்வீக நேரமாகவே விஷ்ணுபதி புண்ணிய காலம் போற்றப்படுகிறது.